சவாரிக்கெல்லாம் போலியா? எப்படி போவாங்க? பார்த்துக்கு ஒருத்தவங்க மாதிரி வந்துடுறீங்க ஊர்ல இருந்து. அழைக்க வாடானா சவாரி போவாங்களா இல்ல உங்களை அழைக்க வருவாங்களா? சும்மா ஏறா இதே வேலை எங்களுக்கு. உங்களுக்கு வருவாங்க, உங்களுக்கு வந்து அலசல் எடுத்து போய் வீட்டுல விடுறதா வேலை. கோபப்படாதுமா. சரி இங்க பாரு, போற வழியில நம்ம சோனிப்புல கடை இருக்குல்ல, அங்க நிறுத்துறா. சோனிப்புல கடையா? என்ன சோனிப்புல கடை? அதெல்லாம் கிடையாது. உனக்கு டீ சாப்பிடணுமா? ஈரானி சாய், ஜப்பான் சாய், கொரியன் சாய், இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு. உனக்கு எங்க பாட்டணும்? ஏய், நம்ம சோனிப்புல கடை என்னடாச்சு? சோனிப்புல கீனிப்புல எல்லாம் கிடையாதுங்க. ஏண்டா இப்போ ஈரானி சாய் இருக்கு, குடிக்கிறியா? ஈரானி சாய்லாம் வேணாம், நீ நேரா வீட்டுக்கே விட வேண்டிய. அப்ப கம்முன்னு வா பேசாம. நம்ம எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுவோம்ல, அந்த கிரவுண்டுக்கு போடா. லாஸ்டா ஒரு தடவை உங்க அப்பா உன்னை போட்டு பெரட்டு அடிச்சாரு பாரு, அதெல்லாம் என்ன கண்ணுக்குள்ளேடா. கிரவுண்ட் மேல அந்த பில்டிங் இருக்கு. கிரவுண்ட் மேலதான் வீட கட்டி வச்சிருக்கானுங்களா? ஆமா, இது எந்த ஊர்ரா? நான் ஏதோ தப்பா போவேன். பாளையம் ப்ரோ. யாரடா அவர் என்ன அடிச்ச? என்ன டேய், அவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரா? ஃபாரினர்ரா. அமெரிக்காவா? Steve, I'm really sorry, Steve. This is my friend, my old friend. Please, don't angry. You please go your work, short, please. I'll come 5 minutes, okay? Okay, thank you. நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். பழைய உரிமை கிடையாது. சும்மா சில ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவா. 3 மாசத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட். அப்படிதான். என்னடா நம்ம ஊர் இப்படி மாறிடுச்சு. முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருக்கும்? ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு கீழே 4 பெருசு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும். அந்த விழுதை பிடிச்சிட்டு எல்லாம் ஏரியில தவி குடிச்சு விளையாண்டு இருப்பான். 4 பொம்பளைங்க உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிட்டு இருக்கும். நெல்லு தூத்துவாங்க, ஏறு கொண்டு ஓடும். ஊருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வரணும். சும்மா 4 மாசம் 3 மாசம் அப்படி வராம இருக்கிறது, அப்புறம் திடீர்னு வர்றது, இது மாறிடுச்சு அது மாதிரி சாக்கா கூடாது. புரியுதா இல்லையா? எல்லாம் மாறிடுச்சு ஒன்ன தவிர. என்னது? சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் ஜட்டி போறதே இல்லைல்ல. இதுக்குதான் வர்றதே கிடையாது உங்கள்கிட்ட. ஏண்டா உனக்கு அதை கேட்டாங்களாப்பா? அதை சரி ஊரா. சரி என்ன பண்ணு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், என்ன எங்க வீட்டுல போய் கொஞ்சம் டிராப் பண்ணிடுறா. அதான் தற்கே வீடு, போ உள்ள போ. இது உங்க வீட்டு மாட்டு கூட்டடா. எங்க வீடு 2 மாடு வச்சு கட்டிட்டு இருந்தேன்ல. ஆமா, அதான் உங்க அப்பா எங்கள்கிட்ட வித்துட்டாரு. ஆமாடா சொல்ற. உனக்கு தெரியாதா? உங்க அப்பா கடை வாங்கி தரல, அது கொடுக்க முடியல வந்து போன வாரமே வித்துட்டாருடா. இதையும் உன்ட்ட சொல்லல. அட பாவிங்களா, ஒரு 3 மாசம் ஊருக்குள்ள வரலன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? மத்தவெல்லாம் மேல போயிட்டான், என்ன அதெல்லாம் பாகாது தள்ளி விட்டு. சும்மா என்னடா ஷாக் ஆயிட்டே இருக்கா? அப்படிங்கிற போய் பாரு, தூங்குடா. சாயங்காலம் பாப்போம். இந்த மாடு போறா. ஏமா எப்படி யார கேட்டு நீ அவனுக்கு வண்டி விட்டா? லே எப்பா பார்த்து கட்டுங்கப்பா. உளுந்து தொலைஞ்சிடாதீங்க, இல்லாத வேலையை கலப்பாதீங்க. நல்லா அதுமா. ஆமா மாமா. மாமா என்னையா எப்போ வந்த ஊர்ல இருந்து? நான் நேத்து மாமா வந்தேன். அதான் வண்டி கேட்டாங்க வீட்டுல, அதான் புது வண்டி நம்ம காலையில போய் ஷோரூம்ல போயிட்டு. அப்படியா? வண்டி புதுசு தே பாருங்க, எலுமிச்சம்பழம் கட்டியிருக்கேன். நம்பர் பிளேட் மட்டும் தான் போடலாமா? ரெடி கேஸா டியூவா? ரெடி கேஸ் தான். ரெடி கேஸ். அம்மா டியூ கட்டிட்டு நம்ம மாடிச்சு நிக்க முடியாதுல்ல. ஆமா. சூப்பர் அதான் கரெக்ட். குடியும் பசியுமா? எங்க இது அருண்ஸ்ல போய் வாங்கிக்கிறியா? ஒரு பைட்டு குடியும் பசி. வண்டி மாப்பிள்ளை வண்டி எடுத்துக்க. இந்த அருண்ஸ் இருக்குல்ல, இந்த திருவிழா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. கொடிக்கிட்டலாம் நம்ம இளைஞர் மன்றத்துல கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியாமா? ஆமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல ஒரு பாட்டி எழுதிருக்காங்க. ஆமா. சார் அப்ப பாருங்க. என்னப்பா மைக் செட் கட்டுறாங்க, லஞ்ச் கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? சரி, என்ன பண்ண, மாப்பிள்ளை வண்டி எடுத்துக்கிட்டு அவரு கொடுத்துட்டு நம்ம பசங்க சாப்பிடுவோம். மாமா நான் வீட்டுக்கு போகணும் மாமா. அம்மா தேடு மாப்பிள்ள. திருவிழா நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ள. சாப்பாடு கொடுத்துட்டேன். வேற எங்க போறோமா? வேற எங்கேயாச்சும் போடா. சும்மா ஏதாவது வேலையே பார்க்க மாட்டாங்க. டைம் ஆச்சு போடா சொல்றேன். நம்ம எப்படி வேலை செஞ்ச ஒரு டைம்ல வேலையே பார்க்க மாட்டாங்க. மாமா வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போகணும் மாமா. எங்க அம்மா திட்டுவாங்க. சும்மா என்ன மாமா யாரு என் வண்டி விட்டு போறா? தீவிரவாதி மாதிரி இரு மாப்பிள்ள. எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் மாப்பிள்ள. தீவிரவாதியா சேர்த்துக்கிட்டாங்களா? சாப்பிடாம போயிட்டு இருக்கேன். என்ன மாமா, ஃபர்ஸ்ட் ஒரு நீக்ரோக்காரன் வண்டி எடுத்துட்டு போனா, அவன் போயிட்டு இன்னொருத்தன்ட்ட மாத்தி விட்டான். என்ன நடக்குதுங்க? என்ன வண்டி எடுத்து விளையாண்டு இருக்கீங்க? என்னடா வண்டி இங்க விட்டுமா அங்க விட்டுமானே? இங்க விட்டு போற மாப்பிள்ள வண்டி தானே வண்டி. இது ஏன் வண்டியா? யாரு வண்டி அது? ஒயின் ஷாப்ல என் வண்டியை விட்டு திருட்டு வண்டியா தூக்கிட்டு இல்ல கோகுல் போனா இல்லனே, அவன் தான் கூட்டி விட்டான். நீ போற தம்பி. போடா வா, வண்டி தான் பாது. எங்க பாருப்பா, உன் நம்பர் பிளேட் தெரியல உனக்கு? ஆமா, என் வண்டி தான். ஐயோ டயர்லாம் கீழே விழுது. யோ வண்டி வாங்கி 2 நாள் தான் ஆகுது, நான் கூட ஒழுங்கா ஓட்டல. ஆனா பையில ஊருக்கு இதுக்கு தான் வரக்கூடாதுன்றது வந்தா மாமா. பாத்துட்டு நான் வீடு வரையும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, இது யார் வண்டி? நம்ம வண்டி தான். இப்ப நேற்று அனுப்பேன். டாக்ஸஸ் 125 ஒன்னு 40 சொன்னா ஒன்னு 30 முடிச்சிட்டேன். உன் புது வண்டியை வச்சுட்டு தான் என் வண்டியை எடுத்துட்டு நாசப்படுத்தியா?
வர்றவன் முடிச்சுக்கிட்டடா நீ. அவ்வளவுதான். உன் வண்டி சாமான் வண்டியை கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு பேசுற. உனக்கு எனக்கு முடிஞ்சிச்சு மாப்பிள்ள மாமா மச்சான் கிச்சன் வந்தா வெட்டி விட முடிஞ்சிச்சு உனக்கு. ஒரு வெங்காயம் வேணாயா என் வண்டிக்கு சர்வீஸ் பேசாத நீ இந்த ஊர்ல இருக்க தகுதி கிடையாது. பேசக்கூடாது. வண்டியை கேட்கிற வண்டி ஏன் கொடுத்த வண்டி கேட்டா கொடுத்துருவாங்களா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அடி நம் நாடு என்னடா எங்க போற நீனு? எங்க போற? சும்மா வாப்பில டீ சாப்பிடலாம் வந்தேன். நேரம் சரியில்லை தான் பக்கத்துல போய் நான் சாப்பிட்டு வரேன். எப்ப வந்த நீ ஊர்ல இருந்து? நேற்று காலைல தானே வந்தேன். ஒரு போன் கூட பண்ணல. ஏடா மச்சான் நின்னு அந்த பக்கம் நின்னு ஒரு ஓனர் அடிச்சுட்டு வர்றது காட்டி என்ன? யோ நான் சுருக்கு போட்டு இழுத்தையா ஆனா ஓடிடுச்சு. என்ன ஓடிடுச்சு? ஓட விட்டுறதா உன் வேலையா? நல்லா காணிக்கல்ல எடுத்து அடிச்சான் பாரு தலை கிறுக்கு. என்ன திருந்துங்கடா இன்னும் ஓனர் அடிச்சுக்கிட்டு சுருக்கு போட்டுக்கிட்டு. ஓனர் அடிச்சு சுருக்கு போடுறது மேட்டர் கிடையாது. ஓனனை படுக்க வச்சு 2 காலை அவன் புடிச்சுப்பான். நல்லா எங்க அப்பா சேவிங் பண்ண பிளேடு எடுத்து நல்லா நடுவுல ஒரு ஓட போட்டு காலில் ஏன்டா இருக்கீங்க? நல்லதா வச்சு பேசுங்கடா. சாவடிக்கிறதுக்கு பிளேட போட்டு கிழிக்கிறது. சரி மாப்பிள ஊர்ல இருந்து வந்திருக்கான். டீ சொல்லு. நீ சொல்லுவோம் டீ சொல்லு. இதுதான் வர்றது இல்ல. ஏன் வர்றேன்னு கேட்டல இதுதான் வரல. சொல்லு அண்ணா 3 டீயை போடுங்கண்ணே. கணக்க முடிச்சு எடுத்துக்கடா. எடு எடுத்துக்க. வெளியில போய் வச்சு வேலையிலே பார்த்தானடா. சும்மா ஊர்ல இருந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அப்படிலாம் இருக்கீங்க? என்னடா பேச்சு பேசுறான்? என்ன பேசுறான்? என்ன இவன் போயிடுவான் ஊரை விட்டு. நம்ம போக முடியுமாடா? இது யாரு? இது நம்ம மண்ணு. இந்த ஊர் மண்ணை விட்டு நம்ம எப்படா போக முடியும்? டேய் இது மட்டும் இல்லடா, வெளியூருக்கு போக ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். டேய் உன் வீட்டை கிராஸ் பண்ணி தான்டா அவன் வெளியே வரணும். அப்போ வரும்போது ரைட் சைடில் திரும்பி பார்த்துட்டு வரேன். அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். நான் என்னென்ன பண்ணுறது தெரியுமா? தண்ணி எடுத்து கொடுக்குறேன். சைக்கிளில் உட்கார வச்சு தம்பியை 150 ரூபா வரேன்டா. நான் வீட்டுக்கு போறேன்டா. அப்பா எங்க போற? காசு பேசுறதுக்கு 200 ரூபாய் கிடைக்குதுன்னா மாப்பிள போடக்கூடாது. அந்த ஹோட்டலுக்கு தள்ளு. நான் வரலடா நீ காசு. ஏப்பா 2 நாள் முன்னாடியே வரேன்னு சொன்னா ஏன்னாட்டு தக்கல் டிக்கெட் போட ட்ரை பண்ணப்பா. எல்லாம் வெறி கொண்டு போடுறாங்க, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. 1 மாசம் முன்னாடியே போடணும்ப்பா. கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கணும் ஊருக்கு போனோம்னா. சரி வா போலாம் வீட்டுக்கு. பரவாயில்லப்பா. நம்ம வந்து ஊர் பயில சும்மா ஊதாத்தரமா சுத்திட்டு இருக்கிறதுக்கு சென்னை போயிட்டு நீ வேலை பார்த்து குடும்பக்காரங்க அடைக்கிற பாரு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அப்பன்னு பெருமை. 4 பேர் கேட்டா வந்து சென்னையில வேலை பார்க்குற புள்ள குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்றோம்ல. என்ன பாத்துக்கலாம் விடு. பாயா எங்க போயிட்டு வர? பட்டறைக்கு போயிட்டு மோட்டர் சரி பண்ணிட்டு வரியா? அப்படியா? சரியா புள்ள அப்படியா? சின்னவையா? ஆமா அதோ தம்மா துண்டுமா. மெட்ராஸ்ல வேலை பார்த்த சொன்னல. மெட்ராஸ்ல இருக்கானா? ஆமா. நல்லா வேலை சரியாப்பா. சரி எங்க நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா அப்படி சேர்ந்து பேசிட்டு சென்னையில வந்து தண்ணி கிண்ணி ஏதோ பஞ்சன்றாங்களா, அதெல்லாம் அப்படி இருக்காப்பா? அதெல்லாம் அப்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல மாறிடுச்சு. இந்த இது கிடைக்குதாப்பா? என்ன கேக்குற? இப்போ யார் இது புலப்பெரிய வீடா இருக்கு? இது மண்டபம் வர பார்த்தா கல்யாணம் மண்டபமா? அது வீடுப்பா. வீடா? ஆமா. புல பெருசா? யாரு கட்டுறது? யாரு கட்டுறதா? டேய் இவன் ஃப்ரெண்டு. இவன் ஃப்ரெண்டு புகழேசா? ஆமா அவன் தான் கட்டிருக்கான். யாரு? ராஜாமன். ஆமா சென்னையில போய் வேலை செஞ்சு மாசம் காசு அனுப்பி தான் அந்த வீடை கட்டிருக்கான். அப்படியா? இவன் ஃப்ரெண்டு தான். பெருசாதான் நல்லா இருக்கு. என்னதான் சம்பாதிப்பாங்கன்னு தெரியலப்பா. என்னம்மா இன்னும் வேலை பார்க்காம என்ன இது பண்ணிருக்கீங்க? 7 ஏக்கர் சும்மாவா? யாருப்பா வயல உங்கூட்டு வேணும்? இந்தா ஏன்பா நீ வேற? யாரு? டேய் இவன் ஃப்ரெண்ட் ரமேஷ் இல்ல? ஆமாடா ரமேஷ். ஆமா சென்னைக்கு போயிட்டு ஐடில சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு 7 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். வீட்டுக்கு போலாம். அவசரமா இந்த காக்கஸ் வருதா? நான் நமக்கு ஒதுக்கி போயிட்டு வாப்பா. வரும் பாப்பா வரும். அடிக்கிற அடியில எல்லாம் வரும். வா மணி ஆகிட்டு போ. அறிவு விட்டவன யாராவது மாங்காடி சுவரவன? அப்பா ஐயோ மோட்டர் போயிட்டு இருக்கு பாக்குறது. அது போனா போதுப்பா. என்னப்பா அது? மாந்தப்பு சும்மா இருந்தா ஏறி இது பண்றானுங்களா? மாந்தப்பு யாரு? உங்க வீட்டு மாந்தப்பு அது? யார் வீட்டு மாந்தப்பு கிடையாதுப்பா. யார்? நம்ம தம்பி இருக்கான்ல, நம்ம தம்பி கூட 12வது வரைக்கும் படிச்சானே குணாலு. நேவா கட்டிட்டு போக முடியுமா? பசிக்குதுப்பா, வீட்டுக்கு போலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. ஆனா பெரிய மாந்தப்பா இருக்குப்பா. கம்யூனிட்டி கட்டடா கம்யூனிட்டி கட்டடா கட்ட போகப்பா. உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாமா சும்மா உங்களுக்கு வேலையா? வீட்டுக்கு போமா. அப்பா வீட்டுக்கு கூட்டி போறேன். இரு என்ன
என்னடா வீட்டுக்கு போலாமாப்பா, சரிப்பா. கையெடு என்ன என்ன பா, என்ன ட்ரெயின்ல வா. திமிரு அதிகமா இருக்குப்பா, பொறுப்பே கிடையாது, சும்மா ஊதா திறமை சுத்துறது. ஹோட்டல் ஒன்று இருக்கு, ஆ, அந்த ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்க சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. என்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று பெருசா கட்டிக்க. அதான் சொல்ல மறந்துட்டப்பா. அது யார் தெரியுமா? அது இவன் கூட காலேஜ் படிச்சான் பாத்தியா, சுரேஷ். சுரேஷ். ஆ, அவன் கட்ட என்னப்பா உன் பையனுக்கு எவ்வளவு சம்பளம்? ஏன் உனக்கா 13,000 13,000 13,000 13,000 13,000 அப்ப மொத்தம் வந்து 39,000 40,000 சம்பாதிக்கிறானோமா? ஓட்டு எங்கடா வந்துச்சு? ஓட்டு என்னையா காலையிலே ரோட்ல உட்காந்துருக்கீங்க, அது 3 பேர் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, கையில டீயை வச்சுக்கிட்டு எப்படியா ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது? அது மாப்பிள்ளை சென்னையில வேலை பாக்குறாருல, அதான் ஊரு பழக்க வழக்கத்துல மறந்துட்டாரு. அதுக்குள்ள தலைவா 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 சென்னை பாசடா. அதுக்குள்ள பிரதர். சென்னை பாசடா. ஏய் கேனம் முட்டா, ஏய் அறிவுட்டம். சரி என்ன என்ன அதான் அப்ப நம்ம ஊர் பாஷை பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குதுல்ல, அதான். சரி புடி சரி விடுறா, அப்படியே போற. டீ குடி. டீயா இல்ல வீட்டுல போய் குளிச்சுட்டு அதான் போட்டு. ரீசெண்ட் பாக்குறான்டா சென்னையில வேலை பார்த்தாலே. எப்பா 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 ஊத்துப்பா. ஏய் இப்படி அவ்வளவு வேணடா, கம்மியா ஊத்துறா. சென்னையில ஓ எப்பா ஊத்துறா ஊத்துறா ஃபுல்லா ஊத்துறா. குடுறா இருப்பா இரு. தொடாதடா சீட்டு எவா? கைப்பற்றுண்டா. ஏழைகள் ஊர், இந்த ஊர் ஏழைகள் ஊர். ஏய் சுற்றுமேன்ட்டு மேல பிடிச்சு வாங்கடா. ஏன் உட்காந்து குடிக்க மாட்டேன், இன்னும் தான் குடிப்பியா? ஏய் அதுக்கு இல்லப்பா. டீசென்ட் சென்னையில டீசென்ட் அது உட்காரு. ப்ளூ சிட்டிடா நாய்களா, இதுக்கு தாண்டா ஊர் பக்கமே வர்றது கிடையாது. என்ன ப்ளூ சட்டி, என்ன ப்ளூ சட்டி, சட்டி போடுற பழக்கமே கிடையாது. என்னடா சட்டி, நீ எல்லாம் ஒரு சட்டில 48 ஓட்டை இருக்கும், நீ பேசுறடா. நீ என்ன சிரிக்கிற? இதுவே ஒரு சட்டி தான், அதை எடுத்து மடியில போட்டு இதுக்கு தாண்டா ஊர் பக்கமே வரது இல்ல. வந்தவங்க தொல்லை தாங்க மாட்டி. யோ பைத்தியம், எதுக்கு வரத கலைக்கிற? வரத கலைக்கிறனா? ஆமா. யோ என்ன நீ இன்னும் முட்டி போட்டு நடந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, பிக் பாஸ் சீசன் 9 இருக்குல்ல, அதுதான் நடந்துட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா சேதுபதி சார் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, கண்டிப்பா. டேய் முட்டாள், பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி 10 நாள் ஆகுதுடா, இன்னும் முட்டி போட்டு நடந்துட்டு இருக்க? ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் ப்ரோ பிரச்சனை. நம்ம நாட்டுல டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. டான்ஸ் ஆடுறதுக்கு உள்ள போடுறாங்க, இவனத்துக்கு உள்ள போடுறாங்க, நமக்கு என்ன ப்ரோ மரியாதை? இது டேலண்டடா? ஆமா. இது டேலண்டடா? ஆமா ப்ரோ. இது டேலண்டடா? எவனோ ஒருத்தர் ஓரமா நிக்க வச்சுட்டு நல்லா முட்டி போட்டு போற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பஸ் ஏறி பக்கத்தூர் போயிட்டு அங்க ஒரு 4 ஸ்டெப் முட்டி போடுற, இது உனக்கு டேலண்டடா? உனக்கெல்லாம் பிக் பாஸ்டா, உன் பட்டாக்ஸ்ல 4 போட போட்டாதான் உன்ன மாதிரி எவனும் பண்ண மாட்டான். யோ பைத்தியம்.